வணக்கம். இன்னைக்கு நம்ம உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 100 கிராம், கருப்பட்டி 250 கிராம், ஏலக்காய் 4, தண்ணீர் தேவையான அளவு, துருவின தேங்காய் 1/4 கப். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்த ஊற வச்சுக்கலாம். இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த கருப்பட்டியை சேர்த்து நல்லா கருப்பட்டி கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கருப்பட்டி கரைஞ்ச பிறகு அதை எடுத்து வடிகட்டிடலாம். இப்போ உளுந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும்னு தேவையில்ல. இப்போ அந்த அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்ச உளுந்த இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் உளுந்தோட பச்சை ஸ்மெல் போகும். நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அதுல கருப்பட்டி பாகை சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதில் தேங்காயும் ஏலக்காய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இது இன்னும் கூட கெட்டியாகும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.